ஹாப்பி பர்த்டே மை தங்கச்சி. தேங்க்யூ சொல்லல. எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. அப்போ அதனால தான் எங்கள் தங்கச்சின்ற பிறந்தநாள் வந்து இன்றைய தினம் வந்து அப்போ அதுக்காண்டி வந்து எல்லாருமே வந்துட்டு ஓடுபாட்டு தெரியாது வந்துட்டு நானும் மண்டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எல்லாம் வந்து நைட்டு முக்கியமாக இப்போ நான் என்னோட தங்கச்சின்ற பர்த்டே வந்து எங்கே நடக்க போகுது என்ன மாதிரி இந்த ஏற்பாடு நம்ம செஞ்சுருக்கோம் அந்த பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு பண்ணிக்கலாம் ஒன்றாலே ஒரு வீடியோவில் பார்க்கலாம் விதவிதமான சாப்பாடு மரக்கறிக்காரு. இந்த முறை இந்த கொண்டாட்டத்தை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு சிறப்பாக வந்து நடக்க போயிடும். அப்போ இப்போ எங்கே மேக்கப் எந்த இடம்? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இப்போ இன்றைய தினமாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய சாப்சிட்டியுடைய வீட்டுக்கு எடுக்க வந்து நிற்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கு நல்லா இருக்கிறது எங்களோட தங்கச்சின்ற பிறந்தநாள் வந்து இன்றைக்கு தான் சொல்லிட்டு அப்போ அதுக்காண்டி வந்து இப்போ எல்லாருமே வந்து சுயால நிறைய பிஸி ஏன்னு சொன்னால் இந்த முறை எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்கள் வந்து நடக்க போகுது. அப்போ அதனால வந்து எங்களை தங்கச்சின்ற பிறந்தநாள் வந்து இன்றைய தினம் வந்து அப்போ அதுக்காண்டி வந்து எல்லாருமே வந்துட்டு ஓடுபாட்டு தெரியாத வந்துட்டு நானும் மண்டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எல்லாம் வந்து நைட்டு தியான வேலை நேற்று ஃபுல்லாக வந்து ஜப்னாவுக்கு போடுறது ஷாப்பிங் பண்ணிட்டு சொல்லி அம்மாங்களை கூட்டிகிட்டு போனது வீட்டை வர 9 மணி ஆச்சு. திருப்ப நான் நித்திர நேற்று கொண்டதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியப்பறம் 6 மணிக்கு கொண்டு ஏதோ 8 மணி அப்படியே எழும்பினாம அந்த அப்படி கொஞ்சம் வேலையாக வந்து ஓடுபாட்டு தெரியாது ஒருத்தருக்கு வந்து டைம் இல்லை. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலை திட்டங்கள் வந்து அதாவது எங்கள் தங்கச்சின பிறந்த நாளுக்காக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு நாங்கள் வந்து கோலில் தான் வந்து செய்ய போகிறோம். அதாவது எங்கள் நினச்சிட்டின விட்டு பக்கத்தில் உள்ள கோலில் வந்து எங்களோட பர்த்டே வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் சில ஓடெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து எங்களுக்கு அந்த தங்கச்சின பர்த்டே குறித்து எங்களுக்கு அந்த அங்கே வேலை செய்யாத அளவுக்கு நாங்கள் எல்லாரையும் வேலைக்கு கொஞ்சம் ஆக்கிரமிச்சு அந்த சாப்பாடு அது சொல்லிட்டு கொஞ்சம் ஆகிற கண்காணிக்கிறதுக்கு எல்லாரையும் வந்து பிடிக்கிறாங்க. அப்போ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஆத்திக்குட்டின பிறந்தநாள் வந்து இதில் வந்து மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்போ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஓடுபட்டு திரிஞ்சு இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வந்து இந்த பின்னரத்துக்கெல்லாம் வந்து இந்த டீ டைம் எல்லாம் வந்து கொடுக்கணும் தானே. அப்போ அதுக்கான இந்த சோட்டிஸ் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்தது. அப்போ அம்மாக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வெட்டிட்டு இருக்காங்க. அங்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பந்தல்காரங்க வந்து நின்று அங்கால பந்தல் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ இப்போ நாங்கள் அந்த கோளுக்கு வந்து இப்போ அம்மாக்களை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போகணும். அம்மா வந்து கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தந்து நிற்கிறேன். அப்போ இப்போ நான் இங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இப்போ நான் எங்களோட தங்கச்சின பர்த்டே வந்து எங்கே நடக்க போகுது என்ன மாதிரி இந்த ஏற்பாடெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம் என்று சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்க்க ரெண்டு கதைக்கெல்லாம் வெயிலாகிறதுக்கு அதை வேலை செஞ்சு தேஞ்சு போட்டு வேணும் அப்படின்றதே வேலை செஞ்சு வந்து எல்லாரும் போகாத இடம் இல்லை. இதையும் வந்து வேலை இருக்குது. அப்போ இப்போ வந்து நாங்கள் அம்மாக்கள் சித்தியாக்களை உட்காந்து கூட்டிகிட்டு போகணும். அதாவது வந்து அந்த டெக்கரேஷன் நடக்கிறாங்க இடத்துக்கு வந்து போயிட்டு என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் வந்து ஓகே இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். நார்மலாக அன்றைய தினம் வந்து என்ன வீடியோன்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து எங்களோட நிலப்பாடு வந்து எப்படி எங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வழுக்கிட்டு ஒன்றொண்டா டிக்கெட்டை போட்டு ஏற்றி கொண்டு வரேன். ஆட்டோன்னு சொன்னால் முதல் எல்லாரையும் போட்டு கொண்டு போகலாம். இப்போ ஒன்று ஒன்றா இறங்குன மாதிரி தெரிய வேண்டி கிடக்கு. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எப்படி இந்த ஃபங்க்ஷனில் வந்து நடைபெறக்காண்டி வந்து வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஆத்திக்குட்டியில் நடைபெற போகிற ஃபங்க்ஷனுக்காக வந்து நாங்கள் வந்து விட்டோம். வந்து டெக்கரேஷன் போட்டுருக்காங்க. டெக்கரேஷன் போட்டுருக்காங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு வேலை திட்டங்கள் இல்லையா அவங்க எல்லாம் முடிவு செய்கிறாங்க. ஐயோ, ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இடத்த வந்து காட்ட வேணாமா? சில பேர் வந்து தெரியாதாக்க வந்து இருப்பாங்க தானே.
அப்போ இரவுக்குனாலும் வீடியோ பார்த்துட்டு வர நாளைக்கு நான் வேணாமா அதாவது அனுப்பிட்டு பக்கத்தில் ஜீவா கடுங்க ஜீவாக்கா ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆத்திக்குட்டியோட பிறந்தநாள் வந்து உண்மையிலே வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க பெரிய ஃபங்க்ஷன். அதாவது வந்துட்டு ஆட்டு பிறந்தநாள் வந்தால் கூட வந்து நாங்கள் செய்யக்கூடிய இடம் வந்து ஒன்று வீடாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கடைகள் இல்லைன்னு சொன்னால் காணியாக இருக்கலாம். அப்படி ஒரு இடத்துல அவன் செய்கிறாங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோலில் வந்துட்டு செய்ய போகிறேன்னா நம்ம அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் போல நிறைய உறவுகள் வருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க. நான் கூட நான் அதுக்கு ஃபங்க்ஷன் வாழ்வாங்க வந்து எல்லாருமே வந்து பிஸி தான். நேரத்தில் யாரும் படையில் அப்படி இப்படி சொல்லி கோவிக்கல அது சொன்னால் நிறைய ஃபங்க்ஷன் வாழ்வாடியாக வந்து அவங்க தேவையோ அவங்க பார்த்து அதுக்கேற்ற போல வந்து நாங்கள் எல்லா ஏற்பாடையும் வந்து அதுக்கேற்ற போல வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். நார்மலாக வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு கேக்கோட வந்து கட் பண்ணி போட்டு அதாவது அந்த பின்னரம் அந்த டீ டைம் அப்படி அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கு அப்படி சோடி சாமான் வந்து கொடுக்குறக்காண்டி அதில் வந்து கட் பண்ணுற மட்டும் தான் பேர் என்னம்மா அதுவும் போகிறாக்கலாம். கட் பண்ணி ரூமெல்லாம் அப்போ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நிகழ்ச்சி வந்து நாங்கள் பிடிக்க வேணுமா. அதாவது வந்து இதில் வந்து சொல்கிறத விட வந்து நீங்கள் நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சுவாரஸ்யமாக இன்னும் ஒரு பிரமாண்டமாக வந்து இருக்கு வேணும். உண்மையில வந்து அவ்வளோத்துக்கு நாங்கள் செஞ்சுக்கோம். அதாவது வந்து உண்மையில வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் மனசு வச்சு செய்யணும். நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து செஞ்சோம்னு சொன்னால் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு நாளுமே வந்து மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதே போல் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அமைய போகுது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னாங்க வந்து டெக்கரேஷன் எல்லாம் வந்து போட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து ரொம்ப இங்கே யாராச்சும் இப்படி பேர்ட்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் வந்து செய்ய முடியாது அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்குது. ஓகே அப்படியே வந்து நான் கொஞ்சம் அந்த காட்டி போட்டு டெக்கரேஷன் வந்து காட்டணும். சரி ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு கோலில் தான் நாங்கள் வந்து எங்களோட தங்கச்சிக்கு பிறந்தநாளை வந்துட்டு கொண்டாட போகிறோம். வேலைன்னு சொன்னால் அப்படி வேலை ஓடுபட்டு திருப்பி நாளைக்கே இன்றைக்கு சரியாக வெயில்னு சொல்ல போகிறோம். அதுவும் ஒன்று தான் வேலை தான். அப்போ வாக்கிங் அப்படின்னா அப்போ அங்கே தகவலுக்கு வந்துட்டு இது போடுறது தவறு அந்த இது சாப்பாடு அங்கே பார்த்துட்டு முள்ளு மேலண்டா ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து நான் பியூட்டி பார்ட்டிக்கெல்லாம் பெரியப்பெல்லாம் செஞ்சிருக்கு. அப்படிலாம் எப்படி காதிங்க பிறந்த நாளுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட டிஃப்ரெண்டாக வந்து நிறைய செஞ்சு வைக்கிறேன். சொல்லியாச்சு 3 பேர் வாங்கலாம். அதாவது அம்மா சொன்ன நேரம் வந்து 9 மணி தான். 9 மணிக்கு தான் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் வீடியோன்றதை தாண்டி சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன்றாலே ஒரு கூட வீடியோவில் பார்க்கலாம். விதவிதமான சாப்பாடு மரக்கறிக்காரருக்கு அதே தாண்டி சேவ் பண்ணுறதுக்கு 3 பேர் நிற்கிறாங்க ஸ்பெஷலாக. அப்போ எங்களோட வீட்டு பெண்கள் ஆண்கள் குழந்தை குஞ்சு எல்லாருக்கும் ஒரு வேலையும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அவளுக்கிட்ட கொண்டு வரதை நல்லா என்ஜாய் பண்ணுறது போடுறது அவ்வளோ. கடைசியிலே ஒன்றும் இல்லையா பிள்ளைகளாம் அந்த பிள்ளைய பயணம் செய்துட்டு அந்த பிள்ளைய கொண்டு நான் அந்த குளிர்ந்தேன். அப்போ நான் குளிக்கவே இல்லை. வேலை விடுவதே வேலை தான் மட்டும் போகணும். அது வடிவாங்க இல்லையா வெளியிலேருந்து சங்கரை வனம்லாம் சோடாவை எடுத்து கொண்டாங்க வீட்டை பக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாங்கள் வந்து சோடாலாம் வந்து இந்த கப்புக்கு வந்து விட்டு கொடுக்கலாம் வந்து சிஸ்டம் வந்து செய்யலாம். அதை வந்து போத்தலாக தான் வந்து எடுத்துட்டாங்க. அப்போ அதில் சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஆகிட்டு அந்த ஐஸ் கட்டி வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. அதே போல் தான் அந்த ஐஸ் கட்டி வந்து இப்போ கடை செஞ்சுட்டாங்க.
வந்து ஃபுல்லாக பூட்டி கிடக்கு அது வந்து அந்த அண்ணா சொன்ன ஒரு இடத்துல அவன் இங்கே ஒரு இடத்துல போய் வந்தீங்க பொலிகண்டி இப்போ போட்டு அனுப்பிட்டு பக்கத்துல நானும் இந்த மதுரை ரெண்டு தான் வழங்குறது அப்படின்னா உங்களுக்கு சோடாவில் தந்துன்றது வந்து இங்கே வர அப்புறம் 20 இருக்கலாம் அந்த சோடா ஓடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடையெல்லாம் கொடுத்துருக்கும் இப்போ நாண்டி விட்டு பிரிச்சுலாம் வந்து வைக்க போகிறோம் அப்போ நீங்கள் வேலையை கொண்டு தான் கூழ் பிடிக்கும் அது கூழ் பிடிக்கிறது நாண்டி அதுன்னு சொன்னால் இப்போ முதலாவது ரேட்டுன்னு மறந்து மற்றது எல்லா உடம்பும் செய்தாச்சு நானும் மாற்றி குட்டி வந்து பருப்பிட்டு வரக்குள்ள எல்லாரும் செஞ்சு கொண்டது இப்போ வந்து அந்த வந்து டெக்கரேஷன் போட்டு கொண்டிருக்கோம் நாங்கள் பழமையாக பிடிக்கிற இந்த முறை இந்த கொண்டாட்டத்தை வந்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படி ஒரு சிறப்பா வந்து நடக்க போயிடும் அடுத்த வந்து அம்மா வந்து இந்த மதுரமா வாக்களை பிடிச்சிக்கிறேன் கொஸ்டிக்கு டிஜே அப்புறம் திருநங்க பாட்டு பாடுற பொம்பளை எல்லாம் செம்ம என்ஜாய் தெய்வா முடிஞ்சுதான் மணிக்க போறா பர்ணாக்கா பர்ணாக்காண்ட பர்ணாக்காக போறா வேலை செய்ய பிறகு நீங்களும் வந்து எத்தனை மணிக்கு பூஜை பண்ணல போகணும் 3 மணிக்கு போய் நீங்க தான் அதுக்கேற்ற மாதிரி ஆனா வந்து பொக்கானுக்கு முக்கு வேலையா எடுத்து போட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து வாங்க இப்படி டிஃப்ரெண்டா வந்து இருக்க போகணும்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு போகலாம் என்ன அப்படி வாங்க போப்பா கடந்து போகணும் இதுக்குள்ளால ராமடு அப்போ அம்மா அப்போ ரோலுக்கு வந்துட்டு காசு எத்தனை 100 ரோலும் 100 எத்தனை ரோல் 5000 ரோல் 1000 ரோலா எடுத்து கொண்டு வர சோடா எடுத்தாச்சு போட ஹெல்மெட் போட போட மாட்டேன் ஒன்று ஏறுடா நீ விடாது ஏறு நீ ஹெல்மெட் போட தலையில் சரி ஓகே ஐயா மர வழியாக வராங்க சோடா கேஸோட பிள்ளை எதுக்கணும் வாங்க நாண்டி சோடா இதில் 90 ரூபாக்கா இல்லை 100 கூட சொன்னோம் அம்மா 10க்கு வந்து புறா வரட்டுமா 10 அது கூலாக வரும் மேம் ஓகே இப்போ வந்து நாங்கள் டீப் ஃப்ரிட்ஜ் ஐஸ்கட்டி இல்லாத முறையில் இது டீப் ஃப்ரிட்ஜ் இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜ் பட் நாண்டி மேலே ஒன்று வைக்கலாம்ல பகவான் வைக்கிறது காணாது இல்லை நான் ஒரு செட் உடைச்சி வைக்கலாம் போல மேலே ஒரு செட் உடைச்சி வைக்க போறீங்க ஓ ஏன்னு சொன்னால் பார்க்க எல்லாம் பண்ண மாட்டாங்க உடனே ஏன்னா இந்த சோடா உடனே கூலர் ஆகுது சரிங்க நான் இப்படி வைக்கிறத விட பொலித்தினோட வச்சா கூலர் ஆகுங்க சோடா வந்து பொலித்தினுக்கு தான் நிறைய டைம் பிடிக்கும் இல்லை இதை மேலே ஒன்றை உடைச்சி வைப்பேன் சொல்கிறோம் ஒரு நேரம் இட டைம் வரைக்குள்ள கொண்டு இதை வைப்போம் சரியோ அப்படி தான் செய்யணும் ஐயோ ஆண்டி அவசரத்தால் பார்த்தீங்களா கடவுளை காசெல்லாம் நீ எங்க சூரியனை ஓடி எங்க போத்துல ஒன்று நடக்குறேன் ஆண்டி சரி குடிப்போம் நாண்டிக்கு நார்மலாக பிடிச்சா கொஞ்சம் கூட்டி விடலாம் போல நாண்டி
கூடுலாட்டி படிக்க விடணும் நம்மளா சொல்கிறேன் படிச்சுட்டு நூறு கிலோ 10 வரைக்கும் எடுப்போம் அது புரிஞ்சுக்குள்ளே இருக்கான் அது கூலாக வரும் சரி நன்றி மொத்தம் மேலே 90 இருக்குது அங்கே 10 வருமா கூலா விஷய ஹாப்பி பர்த்டே மை தங்கச்சி தேங்க்யூ சொல்லல ஓகே அப்போ இப்போ வந்து எங்கே போகிறீங்க பிள்ளைங்க போகிறீங்க பிள்ளைங்கள மேக்கப்புக்கா மேக்கப்புக்கு வந்து பிள்ளை ரெடி ஆகி கொண்டிருக்கேனம்மா அப்போ பிள்ளை வந்து இப்போ மேக்கப்புக்கு போகிறக்காண்டி வந்து எல்லாம் ரெடி ஆகி பிள்ளைக்கு வந்து ஒன்று சந்தோஷமோ எவ்வளோ சந்தோஷம் என்ன மேக்கப் பண்ண போறீர்கள் சொல்லு ஆதிக்குட்டி சொல்லு அண்ணாக்கு பிள்ளை இங்கே பிள்ளை நிறைய பேர் வந்து விரும்பியல பார்ப்பாங்க பிள்ளை வந்து சொல்லணும் இல்லை லிப்ஸ்டிக் அடிக்க போறியோ அது இங்கே அடிக்கலாம் தான் லிப்ஸ்டிக் அடிக்கிறேன்டா லிப்ஸ்டிக் இல்லையோ மேக்கப் கடைக்கு போனால் தானே தருவாங்க கொண்டு வருவாங்களோ அப்போ என்ன மாதிரி பிள்ளை கண்டே கொடுப்பலாம் வந்து கொண்டு வருவாவோ இதுவும் புதுசையா ஆள் எடுத்து வந்தது ஆமாம் பின்ன கொஞ்சம் எடுத்து போங்க பார்ப்போங்க ஓகா குங்கு ஸ்டைலில் நடந்து வாங்க பார்ப்போம் மாசுண்டார் அதான் சரி பாப்பா இந்த பக்கம் ஃபோட்டோ ஷூட் ஆதிக்கு ஃபோட்டோ ஷூட்டேக்கா பாப்பா சரி அதான் எடுவேன் பாய் ஓகே இப்போ ஃபுல்லாக வந்து மேக்கப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் அப்போ யார் போகிறீங்க மேக்கப்புக்கு அஜினுக்கு மேக்கப்பு அம்மா அங்கே போமா ஓகே அப்போ அம்மா வந்து இப்போ வரப்போகிறா வந்து இப்போ ஆத்திக்குட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆத்திக்குட்டிக்கு நோம்பலாம் மேக்கப் பண்ணுறதுக்காண்டி வந்து அம்மா வந்து இப்போ ஆத்திக்குட்டி வந்து கூட்டிக்கிட்டு போகிறா அப்போ அம்மா வரைக்கும் ஆட்டோ பிடிச்சி வரது இல்லை ஆட்டோ பிடிச்சா மேக்கப் வந்து குளியாதம்மா ஓகே அப்போ இது என்ன உடுப்போலும் ஓகேயா ஷூ இந்த முறை எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் கிடக்கா கொஞ்சம் உஷாரா போக சொல்லி அஜின புறா காட்டும் அப்போ நானும் வந்து அதால் வருவோம் சாது அப்பா நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வந்து இல்லைங்கண்ணா எல்லாமே கொண்டு வச்சாச்சு அப்போ நானும் மாற்றி முதல்ல வந்துடுவோம் என்ன அப்போ இப்போ எங்கே மேக்கப் எந்த இடம் பூமி பியூட்டி பார்லர் அதாவது வந்து சாரியடி வந்து அக்காக்களது அடையா நீங்கள் ஹாலில் செய்ய போகிறோம் ஹாலில் ஆனா உண்மையா ஆதிக்கு வந்து போல விருப்பமே கொண்டு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது நம்ம அண்ணன் இன் பண்ணி விடுறேல அப்ப என்ன உங்களுக்கு என்ன கோல்டான செய்யணும் போட்டு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாப்பாடு வந்து கொஞ்சம் குறைவாடி அம்மா தென்பா இதுக்கு என்னம்மா டீயோ சரி உதுக்கே இப்போ 4 மணியா போலக்கு சரி அப்போ இப்படியே வந்து நான் அம்மாக்களையும் வந்து இறக்கி போட்டு அப்படியே வந்து நாங்களும் வளர்க்கிட்டு அப்படியே கோளுக்கு போச்சு சென்று ஃபோன் கொண்டு வரையோ ஃபோன் அப்புறம் அப்போ என்ன அடிக்க போறீங்க சரி ஓகே அப்போ நானும் இப்போ இப்படியே போட்டு நீங்கள் அந்த வளர்க்கடா சரி என்ன அப்போ நாளைய தினம் வந்து சந்திப்போம் பாய் குட்டிமா பாய் குட்டிமாக்கு எல்லாம் பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க குட்டிமாட்ட பர்த்டே இப்படி எல்லாம் வரும் எல்லாம் லைக் பண்ணுங்க சொல்லாதுக்கிட்டு அரோகரா சாத்துக்கிட்டி அப்படியே சந்தோஷம் மறுபடியும் வந்து விஷயா ஹாப்பி பர்த்டே தங்கச்சி இந்த கை சரி பாய்